குட் மார்னிங் மக்களே. காலையில் ஒரு 5 மணியாக போல் நம்ம கிளம்பி விம்கோ நகர் மெட்ரோ ஸ்டேஷன் தாங்க வந்திருக்கோம். எதுக்குன்னா இன்றைக்கி பெசன்ட் நகரில் வேர்ல்டு டயபெட்டிஸ் டேக்காக ஒரு ப்ரோக்ராமுங்க. அதை அட்டன் பண்ணலான்னு ட்ரெயின்குள்ளே போனால் நம்மளை தவிர்த்து மொத்தமாகவே ஒரு 5 பேர் தாங்க இருப்போம் ட்ரெயினில். சரி, காலியான ட்ரெயினில் போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஜாலியாக அப்படியே ட்ராவல் பண்ணி ஒரு வழியாக ப்ராட்வே வந்தாச்சுங்க. ப்ராட்வே வந்தவொடனே அந்த குளிருக்கு நல்லா சூடாக ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே நம்ம பஸ்ஸு தேடி கிளம்பியாச்சு. ஒரு வழியாக பஸ்ஸையும் பார்த்தாச்சு. பஸ்ஸில் ஏறிட்டு அப்படியே மெரினா பீச்சையும் அந்த நேஷ்னல் ஃப்ளாகையும் பார்த்துட்டு ரசிச்சுட்டே ஒரு வழியாக பெசன்ட் நகர் பீச்சுக்கு வந்தாச்சுங்க. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைமாக வரேன். போன உடனே நிறைய பறவைகள்லாம் பறந்துட்டு இருந்துச்சு. கிட்ட போய் பார்த்தா புறாக்கள்லாம் செம்மையாக அழகாக பறந்துச்சுங்க. புறாக்களுக்கு ஃபீட் பண்ணுறாங்க போலங்க. சரி, வந்த வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு லைட்டாக ரசிச்சுட்டு அப்படியே அந்த வேலை பார்த்தா ஸ்க்ராப்லேருந்து வந்த பொருளை வச்சு குருவி அழகாக பண்ணியிருந்தாங்க. ஒரு வழியாக நம்ம டீம்மேட்ஸை மீட் பண்ணிவிட்டு நம்ம நேராக போயாச்சுங்க. போன உடனே நம்ம கையில் ஒரு டிஷர்ட்டும் ஒரு கேப்பும் கொடுத்தாங்க. அந்த டிஷர்ட் நல்லா சைஸ்டாக ஃபுல்லாகவே நல்லா இருந்துச்சுங்க. அப்படியே அந்த கேப்பை வேர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஹோஸ்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு நம்ம கையில் ஒரு போர்டு கொடுத்தாங்க. அந்த போர்டை கொஞ்சம் நேரம் வச்சுட்டு இருக்கும்போது அப்படியே ப்ரோக்ராமும் ஸ்டார்ட் ஆச்சு. அரௌண்ட் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் பெசன்ட் நகரில் வாக்கட்டவுன் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் கூப்பன் கொடுத்தாங்க. பீச்சுக்கு சென்டராக போயிட்டு நடுவில் உட்காந்துட்டு நம்ம என்ன பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்கன்னா ஒரு பிஸ்லரி வாட்டர் பாட்டில், ஒரு ஜூஸு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சுண்டல் கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு மினி டிஃபன் இட்லி, பொங்கல், சட்னிலாம் கொடுத்துருந்தாங்க. இட்லி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் A2B தான் ஸ்பான்சர் பண்ணுறாங்களாங்க. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம பீச்சை ரசிக்கலான்னு கிட்டக்கு போய் பார்த்தா அந்த அலை செம்மையாக இருந்துச்சு. நம்ம மைண்டு கிளாரிட்டியாக இருந்துச்சு. அங்கே போயிட்ட உடனே பீச்சுக்கு போனால் நம்மளுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் நம்ம மைண்டு கிளியர் ஆகிடுங்க. அப்படியே நம்ம பாதத்தை நினச்சிட்டு ஜாலியாக நம்ம கிளம்பி வீட்டுக்கு போயாச்சுங்க. இதை மாதிரி நிறைய மைண்ட் ப்ளோவிங் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே ஷேர் பண்ணி